அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும், அவர்களுடைய வாழ்க்கை முறையிலும் என்னென்ன மாதிரியான துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் வருது அப்படிங்கிறத பத்தி இப்ப நாம பார்க்க போறோங்க. அதாவது அவர்களுடைய இருண்ட பக்கம் என்ன அப்படி என்பதை பார்க்க போறோங்க. அதேபோல அவங்களுடைய வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டங்கன்னா, வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து அவங்க தப்பித்துக் கொள்ளலாங்க. அதேபோல எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேலுக்கு வராம உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது தாங்க இந்த வீடியோ. ஸோ அதனால தொடர்ந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பார்ந்த ரிஷபம் ராசி அன்பர்களே, பொதுவா ஒவ்வொரு ராசிகளும் ஒவ்வொரு சிறப்பை பெற்று இருக்குதுங்க. அதே போல ராசிக்கான வாழ்க்கை அமைவதில்லை என்று எல்லோரும், அதாவது யாரை கேட்டாலும் ஒரு புகார் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். ஆனா எல்லோருக்கும் விருப்பமானபடியும் விரும்பியபடியும் வாழ்க்கை அமைவது இல்லைங்க. அதே போல நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ஜாதகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், உங்களுக்கு என்று ஒரு நட்சத்திரம், ஒரு ராசி நிச்சயமாக அமைஞ்சு விடுங்க. அந்த ராசி நட்சத்திரத்தை சரியா கணிச்சு அதன் பலன்களை உணர்ந்து வாழ்க்கைய வழி நடத்தினா எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக இருக்குங்க. அதாவது எல்லாம் சுகமாய் நலமாய் அமையுங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசியை பற்றியும் அதற்குரிய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை பற்றி தெரிஞ்சு கொண்டு அவர்கள் எந்த கோவிலுக்கு சென்று வணங்கி வழிபட்டால் அதில் இருந்து விடுபடலாம், இல்லை ஒருவேளை தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையுமே ஆனால் அது ஒரு வகையில் வெற்றி தான். பொதுவாக காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது வீடாக இருக்கக்கூடியது தாங்க இந்த ரிஷபம் ராசி. இந்த ரிஷப ராசிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், மிருக சிரீரிசம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களும் இருக்குங்க. இப்படிப்பட்ட வகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ரிஷப ராசிக்கு நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை எல்லாம் இந்த பதிவில் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. பொதுவாக சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடியவங்க நீங்கள். அதே போல் கலைகளுக்கு, அதாவது சுக்கிர பகவான் தான் கலைகளுக்கு அதிபதிங்க. குறிப்பாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானு தான் நீங்கள் அதிகமாக வழிபாடு செய்யணுங்க. அதே போல் சிவபெருமான குறிப்பாக சொல்லணும்னா கோயம்புத்தூர், அதாவது சத்தியமங்கலம் செல்லும் வழியில் உள்ள கோவில்பாளையம் இந்த ஊரில் எழுந்தருள் இருக்கக்கூடிய காளேஸ்வரர், இவரை தான் நீங்கள் குறிப்பாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சிவபெருமானுங்க. அப்படி நீங்கள் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டாகுங்க. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு மிக உகந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷம், சிவராத்திரி, ஐப்பசி அன்னாபிஷேகம் போன்ற விசேஷங்கள் இந்த சிவன் ஆலயத்தில் உண்டுங்க. குறிப்பாக இந்த நாட்களை நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது உண்டாகுங்க. அதே போல் தும்பைப்பூ மாலை அணிவித்து வில்வ மாலை அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு சகல நன்மைகள் வந்து சேரும் என்பது இந்த ஆலயத்தோடைய சிறப்பு அம்சங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆலயம் இருக்குங்க. அந்த ஆலயத்தை பற்றி பார்க்கணும்னா, அதாவது விஸ்வமுத்திரர் தவம் புரிந்த ஸ்தலங்க. அதாவது முசிறியில் இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்துக்கும் நீங்கள் சென்று ரிஷப ராசிக்காரர்கள் குறிப்பாக இந்த 2 ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உண்டாகுங்க. பொதுவாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெண் ராசிங்க, அதாவது மண் தத்துவ ராசிங்க. பொதுவாக நீங்கள் பெண்களையும் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, மனைவி, இல்லை அக்கா, தங்கச்சி இவங்க எல்லாரையும் நீங்கள் மதித்து நடந்து கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குங்க. இதை ஏன் இப்படி நான் சொல்கிறேங்கன்னா, பொதுவாக உங்களுடைய ராசியில் ரோகிணி நட்சத்திரம் வருதுங்க. அதே போல் இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க மகாலட்சுமியாக இருக்கிறாங்க. அதே போல் பெரும்பாலும் உங்களுக்கு தொழிலில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா உங்கள் ராசியில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள் வருதுங்க. அதனால உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரம் எங்க நீச்சம் ஆகுதுன்னா துலாம் ராசியில சுக்கிர பகவானுடைய வீட்டில் சூரிய பகவான் நீச்சம் ஆகிறாருங்க. அதனால கிருத்திகை நட்சத்திரக்காரர்களின் பலவீனம் என்னன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானால தான் பலகீனமே அதிகமாகுங்க. அதனால கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் உள்ளவங்க
உங்க ஜாதகத்தின்படி ஏதாவது தர்ம கர்ம அதிபதிகள் சிறப்பா இருந்தால், அதே போல நல்ல தசாபுத்திகள் இருந்தா, இப்படிப்பட்டவர்களுக்கு அரசு துறை சம்பந்தமான வாய்ப்புகள் அதிகமாக உண்டுங்க. பொதுவா ரிஷப ராசிக்கு 6ஆம் இடம் என்பது ருணரோக ஸ்தானம். இந்த 6ஆம் வீட்டுக்கு போய் சூரிய பகவான் நீச்சம் அடைகிறாருங்க. அப்படி சூரிய பகவான் நீச்சம் அடையும் போது உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், சுகம், சௌபாக்கியம் இது சம்பந்தமான வகையில உங்களுக்கு பலகீனம் இருக்குங்க. அடுத்ததா ரோகிணி நட்சத்திரக்காரர்கள், உங்களுடைய சந்திரன் 3ஆம் வீட்டுக்கு அதிபதி. மாற்றம், முன்னேற்றம், வெற்றி இவைகளுக்குரிய நட்சத்திரம் அந்த வீட்டுல இருந்தாலும், உங்களுடைய வெளி உலக வாழ்க்கையில, அதாவது நீங்க யாரை நம்பி தேடி வெளி வாழ்க்கைக்கு போறீங்களோ அவங்க கிட்ட நீங்க பணிவாக இருந்தா நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு உண்டுங்க. அப்படி நீங்க பணிவாக இல்லாம போனா இது உங்களுடைய பலகீனங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க ஒருத்தரை நம்பி வெளியே போறீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க பணிவாக இருந்தீங்கன்னா வெற்றி நீங்க காணலாங்க. அதுவே நீங்க அவங்க கிட்ட எதிர்த்து நின்னீங்கன்னா பலகீனம் உங்களுக்கு தாங்க. இதுக்கு காரணம் 7ஆம் வீட்டுல அந்த இடத்துல சந்திர பகவான் உங்களுக்கு நீச்சம் அடைகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ரிஷப ராசிக்குள்ள 7ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் சந்திர பகவானுடைய வீட்டுல நீச்சம் அடைகிறாருங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் சந்திர பகவானுடைய வீட்டுல நீச்சம் அடைகிறாருங்க. அதே போல செவ்வாய் பகவான் நீச்சம் அடையக்கூடிய வீட்டுல சந்திர பகவானும் நீச்சம் அடைகிறாருங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. செவ்வாய் பகவானும் சந்திர பகவான் இவங்க 2 பேருமே நீச்சம் அடைகிறாருங்க. அப்ப ரிஷப ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பலகீனம் என்பது உங்களுடைய சகோதரர்களுடன் சேர்ந்து வாழ்றது, உங்களுடைய தாயாருடன் சேர்ந்து வாழ்றது, பூமி நிலம் சார்ந்த அமைப்புகள் இதையெல்லாம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் இணைஞ்சு இருக்கக்கூடிய வீடு நீச்சம் அப்படின்றதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சகோதரர்கள் வழியில, தாயார் வழியில பூமி, உங்களுடைய பரம்பரை பூமி, நிலம் இந்த வகையில உங்களுக்கு பிரச்சனை உண்டுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய மிகப்பெரிய பலகீனமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யாரையுமே துச்சமாக எடுத்தெறிஞ்சு சமூகத்துல பேசினீங்கன்னா, உங்களுடைய அவசர காலத்துக்கு உதவி செய்ய யாருமே வரமாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க யாரையுமே எந்த காரணத்துக் கொண்டும் தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க, எடுத்து எறிஞ்சு பேசாதீங்க. ஏன்னா ஒரு சுச்சுவேஷன்ல சமூகத்துல அவங்களாலேயே உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவசர உதவிக்கு யாரும் வரமாட்டாங்க. அதனால ரிஷப ராசிக்காரர்கள் நீங்க எல்லாருக்கிட்டையுமே அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொள்ள வேணுங்க. இதை நீங்க தயவு செஞ்சு ஞாபகத்துல வச்சுக்கங்க. அதே போல தான் என்ற திமிரோடும் ஆணவத்தோடும் நீங்க வாழாதீங்க. அப்படி நீங்க உங்க வாழ்க்கை இருந்தா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க அவசர காலத்துக்கு எந்த ஒரு உதவியும் உங்களுக்கு யாராலையும் கிடைக்காதுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு சந்திர பகவான் நீச்சம் அடைவதனால உங்களுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ உங்களை புரிஞ்சு கொள்ளாம பல உள்வினைகளை உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. நல்லா புரிஞ்சுக்காங்க. பல உள்வினைகளை அவங்களே உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. அதே போல இந்த சமூகத்துல உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய அந்தஸ்து, அங்கீகாரம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக மற்றவங்க உங்களை சுத்தி, அதாவது பகைவர்கள் அதிகமாக சுத்தி இருப்பாங்க. அதனால நீங்க கவனமாக இருக்கணுங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடம் மரகஸ்தானம். இந்த மரகஸ்தானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கஷ்டங்களையும் கடன்களையும் இந்த சமூகத்துல உங்களை நீங்க அறியாமலே ஒரு எதிர்ப்பு வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். இதுதான் நீங்க தயவு செஞ்சு முக்கியமாக தெரிஞ்சுக்கணுங்க. முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்ததா மிருகசீரிஷம் நட்சத்திரம் செவ்வாயாக இருந்தா, அதன் உள்ள செவ்வாய் பகவான் நல்லா இருந்தார்னா உங்க வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்காங்க. உங்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருந்தார்னா உங்க வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும். அடுத்ததா ரிஷப ராசிக்காரர்கள் நடுத்தரமான உயரம் உடையவங்க, அழகு, கவர்ச்சி, வசீகர தோற்றம் உடையவங்களும் நீங்க தாங்க. அதே போல உங்களுடைய பலமே நீங்க பார்ப்பதற்கு அழகாகவும் லட்சணமாகவும் இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய பலம். அதே போல என்னைக்குமே வசீகர தோற்றத்தை உடையவங்களும் நீங்க தாங்க. அப்ப அந்த வசீகர தோற்றம் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியங்க.
அதேபோல பரந்த மார்பு, நீண்ட கழுத்து, ஒளி வீசும் கண்கள், அகண்ட நெற்றி, நீண்ட தலைமுடி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கும். அதேபோல மிடுக்கான நடை இது எல்லாமே உங்களுடைய பலங்க. இத மட்டும் நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அதனால நீங்க அறிவாளியாகவும், நல்ல ஞாபக சக்தி உடையவர்களாகவும் இருப்பீங்க. எதையும் எண்ணி அளந்து பேசக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. இது எல்லாமே தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலங்க. அடுத்ததா சாந்த குணம் உடையவர்களும் நீங்க தாங்க. உண்மையும், நியாயத்துக்கும், நேர்மைக்கும் குரல் கொடுக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க. தன்னலம் கருதாமல் உண்மையாகவும், நியாயத்துக்கும், நேர்மைக்கும் உதவக்கூடியவர்களும் நீங்க தாங்க. அதேபோல ரிஷப ராசிக்காரர்களே, என்னைக்குமே நீங்க வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள பத்தி கோல் மூட்டி பேசுறது, அவங்கள கிண்டல் பண்ணி பேசுறது, பிறருடைய குறைகளை பற்றி விமர்சனம் செய்யறது, இது எல்லாமே ரிஷபராசிக்காரர்களே தயவு செஞ்சு செய்யாதீங்க. அப்படி நீங்க ஒருவேளை செஞ்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க உயர முடியாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதேபோல உங்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய கொள்கைய நீங்க யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டீங்க. ஆமா தானே? உண்மைன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதேபோல எதிரிகள முறியடிச்சு அத சாதனை புரியக்கூடியவர்களும் நீங்க தாங்க. உங்களுக்கு இயல்பாகவே பிடிவாத குணம் கண்டிப்பாக இருக்கும். அதேபோல எடுத்த முடிவ மாத்திக் கொள்ளாதவர்களும் நீங்க தாங்க. அதேபோல இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள பொறுத்தவரைக்கும் மனைவியுடன் சுகமான உறவு வைத்துக்கொள்ள மாட்டீங்க. மெயினா உங்களுக்கு தலைவலியே இதுதாங்க. அதேபோல உங்களுடைய வெறுப்பு தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா அடுத்தவங்க சுகமாகவும், நலமாகவும் இருந்தா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அதேபோல மாற்றம், உறுதித்தன்மையற்றது, இணக்கமின்மை இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸான குணங்கள். அடுத்ததா உங்களுடைய இருண்ட பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஷ்ட காலத்துல அதாவது கஷ்டம் ஏற்படக்கூடிய காலத்துல நீங்க ரொம்ப மோசமா நடந்துக்குவீங்க. அதேபோல எல்லாத்துலயுமே சிறந்தத தான் நீங்க ரொம்பவே விரும்புவீங்க. தங்கம், ஆபரண பொருட்கள் விஷயங்கள்ல ஒரு டைம் திடீர்னு சிக்கனமா இருப்பீங்க. அதேபோல சில நேரங்கள்ல நீங்க செலவையும் ரொம்ப விட்டுருவீங்க. சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உணர்வு திறன் ரொம்ப மோசமாக இருக்குங்க. அதேபோல நீங்க வேலை செய்யும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில வேலை செய்யாம ஏமாத்துவீங்க. சில நேரத்தில நேர்மையாக இந்த வேலைய செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு செஞ்சு முடிக்க கோரியவர்களும் நீங்க தாங்க. இது எல்லாமே உங்களுடைய மைனஸ் குணத்தில வருதுங்க. அடுத்ததா 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. உங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கேது பகவான் இருக்கிறாருங்க. பொதுவா உங்களுக்கு ஆழ்ந்த நிம்மதி எப்பயுமே இருக்காதுங்க. அதேபோல முன்னேற்றத்துல தடங்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. எதையாவது செய்து லாபத்தை பெற்றுவிடலாம் அப்படின்னு தவறான வழியிலலாம் நீங்க செல்வீங்க. அதேபோல சனி பகவான் 10ல பாதியாக இருக்கிறதுனால, உங்க வேலையில ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்குங்க. சரியா நீங்க கவனிக்கலன்னா, உங்களுடைய சொத்து, சுகம் இது எல்லாமே இழக்க நேரிடுங்க. கிடைச்ச வாய்ப்ப அதாவது கோல்ட் ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க இழக்காத மாரி பார்த்துக்கங்க. அடுத்ததா ராகு பகவான் உங்க ராசியில நேரடியாக பார்க்கறதுனால, உங்களுக்கு செலிப்ரேஷன் நாட்டம் அதிகமாக இருக்குங்க. அதாவது இந்த என்டர்டெயின்மென்ட்ல உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருப்பீங்க. இது 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, லாபத்த கெடுப்பாருங்க. நிறைய பிரச்சனைகள உங்களுக்கு உண்டாக்குவாருங்க. அதேபோல மூத்தவர்கள், பெரியவர்களுடன் பழகும்போது ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாகவும், கவனமாக இருக்கணுங்க. அதேபோல உங்களுக்கு கிடைச்ச அந்தஸ்து, அங்கீகாரம் இது எல்லாமே நீங்க தயவு செஞ்சு தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே பாடுபட வேண்டியிருக்குங்க. ஆகையால ரிஷபராசிக்காரர்களே இது பொது பலனா பாருங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின்படி மாற்றம் உண்டுங்க. அதேபோல உங்களுடைய பலம், பலவீனத்த நீங்க புரிஞ்சு சரியா நடந்துக்கினீங்கன்னா, கண்டிப்பாக வாழ்க்கையில வெற்றி உண்டாகுங்க. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த 2 சிவ ஆலயங்களுக்கு நீங்க சென்று வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் உண்டாகுங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.